வணக்கம் மக்களே. கொஞ்சம் கதைப்போம்டா. அடுத்த எபிசோட்ல வந்து நாங்கள் இன்னைக்கு மீட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கு வந்து எங்கள்கிட்ட ஒரு குட்டி கெஸ்ட் வந்து வந்திருக்கான்னு சொல்லலாம். பவித்ரா ரமணிகர சர்மாவோட வந்து நாங்கள் இன்றைக்கி ஜாயின் பண்ணியிருக்கிறோம். ஸோ இவள் வந்து ஜெஃப்னா யூனிவர்சிட்டியில் ட்ரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ் வந்து படித்து கொண்டிருக்கிறான். வாங்க நேரடியாக எபிசோடுக்குள்ளேயே போகலாம். ஓகே, வெல்கம் பவித்ரா. தேங்க்யூ அக்கா, வணக்கம். ஓகே, எப்படி இருக்கீங்க? ஃபைன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்க சூப்பரா இருக்கோம் அக்கா. ஸோ எல்லாமே ஸ்ட்ரைக்கில் நல்லா ஹாப்பியாக இருப்பீங்க என்ன வீட்டில்? ஓமக்கா, அதுல எக்ஸாம் வேற ஒரு பாடம் செஞ்சுட்டு வந்துட்டு இனி அடுத்த எக்ஸாம் எப்ப வரும்னு தெரியாம ஒரே கன்ஃபியூஷன்ல சுத்திட்டு இருக்கேன். ஸோ எல்லாருமே ஸ்ட்ரைக்கில் வந்து இன்றைக்கி வீட்டில் இருந்து இதை பார்த்து கொண்டிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். தட்ஸ் ஃபைன். ஸ்ட்ரைக் இருந்தாலும் நீங்கள் எல்லாருமே உங்களோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுறது வந்து தள்ளிப்பட தேவையில்லை தானே. ஸோ நாங்கள் இன்றைக்கி பவித்ராவோட கதைப்போம். பவித்ரா, நீங்களே உங்களை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் சொன்னால் நல்லா இருக்குமான்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த ஆக்கள் எங்களை பற்றி சொல்கிறத விட நாங்களே எங்களை பற்றி ஃபைன் பண்ணி சொல்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமான்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் நீங்களே சொல்லுங்கள். கட்டாயம் அக்கா. வாழ்க்கை வந்து ஒரு மகாநதியா ஓடிக்கொண்டிருக்கு. நான் அதன் கரையில நின்று என்ன என்ன என் கண்ணுக்கு படுது அப்படின்றத பார்த்து அது தெரிஞ்சதை சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்றது ஒரு வண்ண நிலவன் அப்படின்ற எழுத்தாளர்ட ஒரு வரி. அது எனக்கு ரொம்பவே பிடிச்ச வரி. சோ அந்த வரிகளோட தொடங்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். சோ நான் பவித்ரா ரமணிஹர சர்மா, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல மொழிபெயர்ப்பு கற்கைகள் 3ஆம் வருடம் படிச்சு கொண்டிருக்கிறேன். சோ என்ன பத்தி கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த ஹைலைட்டர் இருக்கு தானே, இந்த ஹைலைட்டர் வந்து எப்படி ஒரு புத்தகத்துல நாங்க இந்த ஹைலைட்டரால மார்க் பண்ணும்போது அது மட்டும் அப்படியே தனித்துவமா தெரியுமோ, அதே மாதிரி நான் செய்யற எல்லா விஷயத்துலயும் ஏதோ ஒரு தனித்துவம், ஏதோ ஒரு யூனிக்னெஸ் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டே இருப்பேன். ஏன்னா எல்லாரும் மாதிரி நாங்க இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு டிஃபரெண்ட்டா நாங்க யோசிக்கிறோம் அப்படின்னு நாங்க யோசிச்சு செய்யற ஒரு பெர்சனா நான் இருக்கிறேன். நிறைய கனவுகள் இருக்கு, நிறைய ட்ரீம்ஸ் இருக்கு. அதுக்காக நாங்க வந்து தினம் தினம் குட்டி குட்டி எஃபர்ட்ஸ் போட்டுட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் அந்த கனவுகள அடைவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு குட்டி பொண்ணு தான் நான். ஓகே. ஸோ இப்போ பவித்ரா கதைக்கிறதுலேயே உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பவித்ரா வந்து ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டும் கூட. ஸோ அவன் ஒரு யூடியூப் சேனல் கூட இருக்குது. நான் முன்னாடி உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். அவனோட வாய்ஸை வந்து நீங்கள் கேட்கணும். கண்ணை மூடிட்டு கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். பவித்ராண்ட கண்டென்ட்ஸும் அப்படி தான். என்னடா ஷீஸ் அ புக் ரீடர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவன் ஒரு கதைகளும் வந்து நிறைய நிறைய விஷயங்களை உள்ளடக்கினதாக இருக்கும். சாதாரணமாக கழிச்சிட்டு போகாமல் நிறைய விஷயங்களை உள்ளடக்கினதாக இருக்கும். அதை நான் நிறைய ப்ரோக்ராம்ஸில் பார்த்துருக்கேன். ஸோ ஒரு பவித்ரான்ற ஒரு இன்ட்ரடக்ஷன்லேயே நிறைய நாங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கோம்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து பவித்ரா வந்து கேம்பஸில் படிக்கிறதா சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் படிக்கிற கோர்ஸ் வந்து நீங்கள் சின்னதுலேயே ஆசைப்பட்ட கோர்ஸா? இந்த மாதிரி தான் நான் வேற ஒன்றும் இந்த கோர்ஸ் தான் நான் படிக்கணும் மட்டும் இல்லாட்டி எல்லாரும் மாதிரி நீங்கள் வேறு வேறு கனவுகளோடு இருந்தீங்களா? ஏழு ரிசல்ட்ஸ் வந்து உங்களை வேறு மாதிரியான ஒரு தளத்துக்கு எடுத்துகிட்டு போச்சு. அதை பற்றி ஏதாச்சும் சொல்ல முடியுமா உங்களால்? இல்லை நீங்கள் இந்த கோர்ஸை வந்து எப்படி செலக்ட் பண்ணீங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாக்கா. நாங்க இந்த சின்ன வயசுல நாங்கலாம் ரொம்ப குட்டி பிள்ளையா இருக்கையில, அந்த சாக்லேட் மாளிகை மாதிரி ஒரு கனவு காணுவேன் தானே. எங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் எல்லாம் அப்படியே மாளிகையா வந்து, அதுக்குள்ள அப்படியே நாங்க உள்ள போம்போது அப்படியே சாக்லேட் எல்லாம் உருகி உருகி ஊத்தும்போது, நாங்க அப்படியே எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பிரின்ஸ் எல்லாரும் கிங்ஸ் எல்லாம் அப்படியே நின்னுட்டு இருப்பாங்க. ஸ்னோ ஒயிட்ல இருந்து, சிண்ட்ரெல்லால இருந்து எல்லாம் அந்த பேலஸ்ல இருப்பாங்க. ஆனா, அந்த சாக்லேட் மாளிகை அப்படின்றது ஒரு கனவுகள் தான் இல்லையா? அது எங்களுக்கு இப்ப வளர்ந்ததுக்கு பிறகு தான் தெரியும். அது ஆக்சுவலி ஒரு சின்ன ஒரு ஃபேண்டஸியான ஒரு கனவு. சோ அந்த மாதிரி நீங்க சின்னதுல வந்து கேட்டிருந்தீங்கன்னா, ஒரு 6ஆம் ஆண்டுல நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். ஏன்னா, அந்த டைம் இன்ஜினியர்ஸ் எல்லாம் கூடின ஒரு காலம். 7ஆம் ஆண்டுல கேட்டிருந்தீங்கன்னு சொன்னா, நான் வந்து ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லியிருப்பேன். 8ஆம் ஆண்டுல மேபி பைலட். ஏன்னா, அந்த டைம் தான் அந்த பயணம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. சோ அத பார்த்து ஒரு பைலட் ஆகணும் அப்படின்னு. அந்த மாதிரி. அதுக்கு பிறகு 10ஆம் ஆண்டுல சரி ஓகே. நாங்க அப்படியே காமர்ஸ் படிச்சுடுவோம் ஏ லெவல்ல. அதனால நாங்க ஒரு அக்கவுண்டன்ட். அப்புறமா 11ஆம் ஆண்டுல அவங்க சொன்னாங்க, கனவுகளில் தெளிவு இருக்கணுமாமே. அதனால நான் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். அது இந்த கம்பெனி இதெல்லாம் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சோ அப்படி கனவுகள் வந்து அடுக்கிக் கொண்டே போயிட்டு இருந்துச்சே தவிர, அ இது பெர்ஃபெக்ட்டான கனவு. இந்த கனவ நான் அப்படியே அத நான் அடையறதுக்கு நான் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணணுன்ற மாதிரிலாம் ஒரு ஸ்டிக் டூ தட் அந்த மாதிரி ஒண்ணுமே இல்ல. ஒவ்வொரு வயதும் கூட கூட கனவுகளோட படியும் அதிகமாயிட்டே தான் போச்சுது. ஸோ இந்த கோர்ஸ் பத்தி கேட்டீங்கன்னு சொன்னா, நான் ஏ லெவல் வந்து காமர்ஸ் செஞ்சேன். காமர்ஸ் செஞ்சுட்டு எனக்கு வந்து மேனேஜ்மென்ட் கிடைக்கல. ஈவன் பிகாமுமே கிடைக்கல. ஏன்னா எனக்கு தெரியும் அக்கவுண்டிங் வந்து சுத்தமாவே நம்மளுக்கு செட் ஆகாது. அக்கவுண்டிங் பாடத்துக்கு கிளாஸ்லயே நிக்க மாட்டேன். கட் அடிச்சுட்டு போயிடுவேன். அங்க எங்க மிஸ்ஸே என்ன விசிட்டிங் லெக்சரர் எப்ப இன்னும் ஆள காணலையேன்ற மாரி தான் கேட்பாங்க.
ஸோ அந்த மாதிரி அக்கவுண்டிங் பாடம் அவ்வளோ செட் ஆகாது. பிசினஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் அது கொஞ்சமாவது ஓகே. ஸோ அக்கவுண்டிங் அப்படின்றது நாங்க ஒரு மேனேஜ்மெண்ட் பிகாம் என்டர் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்ன்றது அப்ப எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு பிறகுதான் தெரிஞ்சுச்சு அது ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு 2ம் கிடைக்கல. சரி ஓகேன்னு எலிஜிபிளா இருக்கிற அத்தனை கோர்ஸுக்கும் போட்டேன். டூரிசம், அப்புறமா ஹாஸ்பிட்டாலிட்டி, என்டர்பிரினியர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட், ஐடி, ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங் அவங்க நீங்க செஞ்சீங்க கொலம்பு யூனிவர்சிட்டியில அதுக்கும் போட்டு டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ்ன்னு ஒரு ஓரமா இருந்துச்சு ஜெஃப்னா யூனிவர்சிட்டி. சரி அதுக்கும் போடுவோமே அப்படின்னு அதுக்கும் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 10, 15 கோர்ஸ் போட்டு நிறைய ஆப்டிடியூட் எக்ஸாம் எல்லாம் செஞ்சு கடைசியில வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ் வந்து கிடைச்சிச்சு. அது என்ன கோர்ஸ் ஏது கோர்ஸ் சுத்தமா ஐடியாவே இல்ல. ஆனா அது ஓகே கொஞ்சம் புதுசா இருக்கே. ஏன்னா எனக்கு வந்து சின்ன மொழிகள் அதிகமா படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது. சோ அதனால வந்து ஓகே. ஏதோ லாங்குவேஜ் ரிலேட்டடான ஒரு கோர்ஸா தான் இருக்குது அப்படின்ட்டு, சரி ஓகே கடவுள் மேல பாரத்த போட்டுட்டு போயிடுவோம். ஏன்னா இவங்க ரஜரட்ட ஐடியும் கிடைச்சுச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து இவங்க வீட்ல விடல. ரஜரட்டலாம் போனீங்கன்னு சொன்னா கஷ்டம் அப்படின்ட்டு, உங்களுக்கு வந்து சொந்தக்காரங்க யாரும் இல்ல. உங்கள யாரும்மா பாத்துக்கிறது? அப்படின்னு நீங்க ஜெஃப்னாவே போயிடுங்க அப்படின்னு சொல்ட்டாங்க. சரி ஓகே நம்ம வீட்ல இருந்து எங்கேயாச்சும் தூரமா போயிரலாம். அப்பதான் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய விஷயங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அப்படின்றதுக்காக சரி ஓகே நாங்க அப்படியே ஸ்ட்ரெய்ட் த்ரூ ஜெஃப்னாவே அப்படியே போயிட்டோம். சோ அதுல இருந்து ஒரு புதிய ஒரு சாப்டர் ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு கதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? இன்டர்வல் பிரேக்ல இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. ஸோ ஜெஃப்னா ரீச் ஆகியாச்சு. நெக்ஸ்ட் என்ன? அது பத்தின ஒரு அடுத்த ஒரு பாட்டுல பார்க்கலாமன்ற மாதிரி தான் இருக்கு உண்மையில. ஸோ பவித்ரா மாதிரி தான். இத பார்த்து கொண்டிருக்கிற பல பேரும் வந்து இன்னைக்கு ஏ லெவல் ரிசல்ட்ஸ் வந்து நீங்க எடுத்திருக்கலாம். மேபி இத பார்த்து கொண்டிருக்கிற பல பேரும் நீங்க ஒரு டிகிரி செஞ்சிருக்கலாம். மேபி ஒரு மாஸ்டர்ஸ் கூட முடிச்சிருக்கலாம். பட் அந்த என்ன சொல்ற லைஃப் வந்து இப்ப கிரைசிஸ்ல இருக்குன்ற மாதிரி நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா கூட இருக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு பிடிச்ச வேலையில நீங்க செட் ஆயிட்டீங்களா? இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்சது தான் பண்ணி கொண்டிருக்கிறீங்களான்னு கேட்டா, ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் எங்க எல்லாருக்குமே இருந்து கொண்டே இருக்கு. ஏனடா நாங்க என்னதான் ஒரு வேலையில செட்டில் ஆனாலும், என்னதான் ஒரு பெர்மனன்ட் எம்ப்ளாயியா போனாலும், இல்ல என்னதான் எங்களுக்கு பிடிச்ச கோர்ஸே படிச்சா கூட, நாங்க அதுக்கு வந்து அடாப்ட் ஆகி இருக்கிறோமா? எங்களுக்கான கோர்ஸ் தானா? எங்களுக்கான வேலை தானான்னு சொல்லி தேடுறது வந்து ஒரு உண்மையில ஒரு லைஃப் ஜேர்னின்னு தான் சொல்லணும். எல்லாருக்குமே அது பெரும்பாலும் அமைகிறதும் இல்ல. சில பேர் வந்து தங்களுக்கு கிடைச்ச வேலையில அப்படியே லைஃப் லாங் போய்க்கொண்டே இருப்பின. சில பேர் வந்து தங்களுக்கு பிடிச்ச வேலையை ஃபைண்ட் பண்றதுல வந்து தங்களோட லைஃப் ஜேர்னியில போய்க்கொண்டிருப்பின. ஸோ இதில் நீங்க எந்த கேட்டகரின்னு எனக்கு தெரியல. ஸோ வாங்க பவித்ராடா நெக்ஸ்ட் எபிசோட வந்து கேட்கலாம். என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஸோ ஜெஃப்னா ரீச் ஆகியாச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? ஓகே. ஜெஃப்னா ரீச் ஆனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் இயர் வந்து கோவிட் பீரியட். எக்ஸாமுக்கு மட்டும் கூப்பிட்டாங்க. அதுவரைக்கும் வீட்ல தான் இருந்தோம். ஸோ அந்த ப்ரெஷர் ஒண்ணுமே தெரியல. டைமுக்கு சாப்பாடு வரும். டைமுக்கு தூங்கி எழும்பலாம். அந்த யூனிவர்சிட்டி, அந்த ஹாஸ்டல் லைஃப்ப சுத்தமா என்ஜாய் பண்ணவே இல்ல. அந்த எக்ஸாம் ஆன அந்த ஒரு 1 வீக் தான் அந்த ஹாஸ்டல்ல இருந்தோம். நிறைய ஃபன் பண்ணினோம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. அ ஏன்னா வீட்ட விட்டு வீட்ட வீட்ட விட்டு போறேன்னா தப்பா வீட்ட விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் இருக்கிறேன் தானே. ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது கொஞ்சம் ஃபன்னா தான் இருந்துச்சு. ஸ்டார்ட்டிங்ல வந்து இந்த கோர்ஸ் அவ்வளவு எனக்கு பொருத்தமானதா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அ எனக்கு அந்த அளவு மெச்சூரிட்டி காணாதா என்னவோ தெரியல. ஓகே கிடைச்சிருக்கு நாங்க செய்வோம்ன்ற மாதிரி தான் நான் போனது. பட் லேட்டர் ஆன் போக தான் எனக்கு வந்து ஒரு 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 விஷயம் தோணிச்சது என்னன்னு சொன்னா, ஓகே இந்த கோர்ஸ் நாங்க இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். சோ இதனால என்ன நன்மை? யாருக்கு என்ன நன்மை? அப்படின்னு யோசிக்கும்போது தான் ஓகே சோ நாங்க இத வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம்? அப்படின்னு யோசிச்சேன். சோ எனக்கு வந்து ஒரு குட்டி பேஷன் இருந்தது. ஓகே புக்ஸ் நிறைய ரீட் பண்ணணும். நிறைய பப்ளிக் ஸ்பீக்கிங் எல்லாம் செய்யணும். ஸோ புக் ரிவ்யூஸ் குடுக்கணும் அப்படி இப்படின்ட்டு. ஸோ டிரான்ஸ்லேஷன் ஃபீல்ட எடுத்துக்கொண்டா, இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபுல்லாவே புக்ஸ் தான். நிறைய புக்ஸ் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. தமிழ்ல, சிங்கள மற்றது ஃபாரின் லாங்குவேஜஸ் நிறைய இதுல வந்து புக்ஸ் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த என்னுடைய அந்த ஒரு டாக் ஷோக்கு, என்னுடைய அந்த புக் ரிவ்யூ அந்த ஒரு அந்த யூடியூப் சேனலுக்காக இருக்கட்டும், இல்லாட்டி நான் செய்ற சின்ன சின்ன அந்த வீடியோஸுக்கா இருக்கட்டும், நான் இந்த கோர்ஸ நல்லாவே பயன்படுத்திக்கிட்டேன்னு தான் சொல்லலாம். சோ, இது மூலமா நான் அது படிக்கிறதாவும் அது அந்த டிரான்ஸ்லேஷன் டெக்னிக்ஸ், அதோட ஸ்ட்ராட்டஜிஸ் அதுகள நான் தியரிட்டிக்கலா படிக்கிறதுமா இருக்கட்டும். அதே சமயம் அத வச்சுக்கொண்டு நான் இங்கால என்னுடைய பேஷனுக்காக ஒரு தண்டி ஊத்தி அதையும் வளர்க்கிறதாவும் இருக்கட்டும். சோ 2மே வந்து பேரலலா என்னால ஃபார்ச்சுனேட்லி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருந்துச்சு. சோ அது உண்மையாவே சொல்லணும்னா அது ரொம்பவே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்கா தான் இருக்குது எனக்கு.
உண்மையில இது ஒரு முக்கியமான விஷயம். எந்த ஃபீல்டா இருக்கட்டும், நாங்க அந்த ஃபீல்ட வந்து எப்படி பிரயோசனப்படுத்துறோம். அதாவது எங்களோட ஸ்கில்ஸுக்கு மச் ஆகுற மாதிரி, நாங்க அந்த ஃபீல்ட வந்து எப்படி எங்களுக்கு ஏத்த மாரி அத வந்து ஷேப் அப் பண்றோம்ன்றதுலயும் இருக்கு இல்லையா? அத வந்து நீங்க சரியா வந்து கிராஸ்ப் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி தான் சொல்லணும் உண்மையில. அதாவது உங்களோட ஸ்கில் செட்டா இருக்கட்டும், மற்றது உங்களோட ஆட்டிட்யூடா இருக்கட்டும், அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க இந்த கோர்ஸ வந்து சரியா பயன்படுத்திக் கொண்டீங்க. சாதாரணமா இருந்தோனே நாங்க இந்த கச்சேரி ஆஃபீஸ்ல எல்லாம் பார்ப்பேன் தானே, சில பேர் வந்து இந்த பர்த் சர்டிஃபிகேட் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 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 பர்சனாலிட்டி உங்களுக்கு இல்லை. நீங்க வந்து ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்கா இருக்கட்டும், வேற வேற ஆக்களோட கதைக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஃபீல்டு தான் உங்களுக்கு சரி வருமென்று நான் நினைக்கிறேன். நான் அவதானிச்ச அளவுல. ஸோ அதுக்கேத்த மாதிரி நீங்க உங்களோட கோர்ஸை வந்து கிராஸ் பண்ணி கொண்டு போறது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக தான் நான் பார்க்கேன். ஏன்னா எங்களுக்கு எங்களை ஃபைன் பண்றது, நான் முதல்ல சொன்ன மாதிரி எங்களுக்கு எங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். எங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குன்றது நாங்கள் முதல்ல ஃபைன் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எங்களோட கரியர் பார்த்தா இருக்கலாம், இல்லாட்டி எங்களோட ப்ரொஃபஷனலாக இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஸ்கெடியூல் பண்ணிக்கொண்டு போகும்போது நாங்கள் கண்டிப்பாக ஒரு ஹைட்டை வந்து ரீச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ஸ்கில் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இப்போ ஓரளவுக்கு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எது செட் ஆகும். மற்றது நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ்லேயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இல்லையா? தனியாகவே வந்து நாங்கள் ஒரு ஜாப்பை தான் செய்யணுமெண்டு இல்லை, நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இன்றைக்கி வந்து குளோபலி வந்து நாங்கள் கனெக்டடாக இருக்கிறனால நிறைய விஷயங்களில் வந்து நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து எடுக்கக்கூடிய சான்சஸும் வந்து அதிகமாக தான் இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து உங்களோட ஸ்கில்ஸையும் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. ஸ்பெசிஃபிக்காக ட்ரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ் படிக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் என்னென்ன ஸ்கில்ஸை வந்து வளர்த்துக்கொள்ளணும். ஏன்னா ட்ரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸுக்கு வந்து சில ஸ்பெசிஃபிக்கான ஸ்கில்ஸ் இருந்தால் நாங்கள் வந்து ஷைன் பண்ணலாமன்ற ஒரு விஷயம் வந்து இருக்கலாம் இல்லையா? மேபி எனக்கு தெரிஞ்சு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்கலாம். மேபி அதை விட வேறு வேறு என்ன ஸ்கில் செட் வந்து இந்த ஸ்டடீஸுக்கு வந்து தேவைப்படுது. அதே மாதிரி ப்ரொஃபஷனலாக நாங்கள் ஷைன் பண்ணணுமெண்டா ஒரு டிரான்ஸ்லேட்டராக வருதோ இல்லாட்டி வேறு வேறு ட்ரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ் சம்மந்தமான ஜாப்ஸில் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணணுமெண்டா என்னென்ன ஸ்கில்ஸை வந்து நாங்கள் வளர்த்துக்கொள்ளணும், அது சம்மந்தமாக சொல்ல முடியுமா? கட்டாயம் அக்கா. ஸோ நான் ஸ்டார்ட்டிங்ல இந்த கோர்ஸுக்கு போன போது நான் என்ன நினைச்சேன் அப்படின்னு சொன்னா, 2 மொழி தெரிஞ்சா போதும் நாங்கலாம் டிரான்ஸ்லேட்டர்ப்பா என்ற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட்ல போனேன். ஆனா உள்ள நாங்க ஒரு ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் இப்ப நான் தேர்ட் இயர் செகண்ட் செமஸ்டர்ல இருக்கேன். ஸ்டில் வி ஆர் லேர்னிங். இப்ப வரைக்கும் நாங்க படிச்சு கொண்டே இருக்கிறோம். டிரான்ஸ்லேஷன்ல இந்த விஷயம் இருக்கா? இவ்வளவு விஷயம் இருக்கா? அப்படின்ட்டு. ஸோ ஒரு விஷயத்த வந்து நாங்க வெளியில இருந்து பார்க்கும்போது ஜஸ்ட் ஓகே இவ்வளவு தானா? அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அத நாங்க டீப்பா நாங்க உள்ள ஆராயும் போது தான் இவ்வளவு விஷயம் இருக்கா? அப்படின்றதே பார்க்க முடியும். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்ப 2 லாங்குவேஜ் தெரிஞ்சா டிரான்ஸ்லேட்டர் ஆயிடலாமா? அப்படின்னு சொன்னா நிச்சயமாவே இல்ல. ஸோ அதுக்குன்ட்டு ஸ்பெசிஃபிக்கான டெக்னிக்ஸ் இருக்கு. ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நாங்க தியரிட்டிக்கலா யூஸ் பண்ணுவோம். இப்ப ஒரு டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது இப்ப நாங்க உதாரணமா சொல்லப் போனோம் அப்படின்னு சொன்னா, அம் இப்ப இந்த உமர் கயாம்ன்ற ரூபாயாட் அப்படின்னு சொல்லி ஒரு புக் ஒண்ணு இருக்கு. ரொம்ப ஃபேமஸான ஒரு புக். ஃபேமஸான புக்யா? யாஹ்! சோ அதுல வந்து ஐ திங்க் லோஃப் ஆஃப் பிரெட் என்ற மாதிரி ஒரு வேர்டிங் வரும். அதுல வந்து அ புக் ஆஃப் வேர்ஸ், லோஃப் ஆஃப் பிரெட் அந்த மாதிரி ஒரு வேர்டிங் வரும். அத வந்து எங்களுடைய தமிழ்ல வந்து எப்படி மாத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா, "கையில் கம்பன் கவி உண்டு" என்ற மாதிரி மாத்திருப்பாங்க. அதோட வந்து இன்னொரு டிரான்ஸ்லேட்டர் வந்து அந்த புக் ஆஃப் சாரி லோஃப் ஆஃப் பிரெட் அப்படின்றத வந்து "நனி உறை வடைகளோடு" அப்படின்ற மாரி மாத்திருப்பாங்க. ஏன்னா லோஃப் ஆஃப் பிரெட் அப்படின்றது ஒரு பான். நாங்க தமிழ் கல்ச்சர்ல வந்து நாங்க பான் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டோம். தமிழ்ல பொயட்ரிக்காவும் சரி, தமிழ் கல்ச்சருக்கு பான் வந்து ஒப்டான ஒரு விஷயம் இல்ல. அது வந்து வெஸ்டர்ன்ல இருந்து வந்த ஒரு விஷயம். ஸோ தமிழ்ல வந்து அவங்க வந்து அந்த வடை அப்படின்ற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் சும்மா வாவ் எஃபெக்ட்டா இருக்கும். எப்படி அத அப்படியே மொழிக்கு ஏத்த மாரி அடாப்ட் பண்றாங்கன்றது வந்து அது ஒரு விஷயம். அதோட ஈவன் இப்ப தமிழ்ல இருந்து இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கூட இப்ப தமிழ்ல உள்ள நிறைய இந்த சங்க கால வேர்ட்ஸ் வந்து எங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது இங்கிலீஷ்ல. இப்ப பொன்னியின் செல்வன்ல இருக்கிற அந்த காந்தல் மலர், மற்றது குரவை கூத்து, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இங்கிலீஷ்ல எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கறதுக்கான அந்த கியூரியோசிட்டியே அந்த புக்க உண்மையா என்ன வாசிக்க வச்சுச்சுது. ஸோ அதுல எல்லாமே லிட்ரலா அப்படியே போட்டிருப்பாங்க. டிரான்ஸ்லிட்டரேஷன் அப்படின்னு நாங்க அத சொல்லுவோம். அந்த டெக்னிக்க. காந்தல் மலர் அப்படின்றது காந்தல் ஃப்ளவர் அப்படின்ற மாரி போட்டிருப்பாங்க. குரவை கூத்துன்றது குரவை டான்ஸ்ன்ற மாரி போட்டிருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு நாங்க எக்ஸாக்ட்டான வேர்ட் எங்களால கண்டுபிடிக்க முடியாட்டிலும், அத அப்படியே நாங்க டிரான்ஸ்லிட்டரேட் பண்றது அப்படின்ற ஒரு டெக்னிக் இருக்கு. அது மாதிரி அடிஷன், ஒமிஷன் அப்படின்னு கணக்கு கிட்டத்தட்ட 16, 17 டெக்னிக்ஸ், ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அத டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு. ஏன்னா, இந்த டிரான்ஸ்லேஷனுடைய மெயினான நோக்கமே வந்து வாசிக்கிற அந்த வாசகருக்கு அது புரிய வேணும்.
இன்னொரு கல்ச்சர்ல இருந்து நாங்க இன்னொரு கல்ச்சருக்கு மாத்திக்க இப்ப தமிழ் வேற கல்ச்சர், இங்கிலீஷ் வேற கல்ச்சர். அப்ப இந்த 2 கல்ச்சரையும் இணைக்கிறது தான் டிரான்ஸ்லேஷன் அப்படின்ற போது, தமிழாக்கள் அந்த ஒரு இங்கிலீஷ் புக்க வாசிக்கைக்க, அவங்க அந்த தமிழ் மாதிரியே ஃபீல் பண்ணணும். வந்து தமிழ் கல்ச்சர ஃபீல் பண்ணணும். வந்து தமிழ் எசன்ஸ ஃபீல் பண்ணணும்ன்றதுக்காக, நெறைய விஷயங்கள வந்து அங்க அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இப்ப தமிழ் புக்க இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கூட, அவங்க டைரக்ட்டா இங்கிலீஷ் கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. அந்த கன்டென்ட் அங்க ஒண்ணுமே வந்து டைவர்ட் ஆகாது. ஆனா, அந்த சின்ன சின்ன அந்த கல்ச்சுரல் விஷயங்கள் வந்து டைவர்ட் ஆகி, அவங்க தங்களோட டிரான்ஸ்லேஷன் அப்படின்ற அந்த ஃபீலே வராம, ஒரு எங்களுடைய மொழி பேசுற ஒருத்தர் எப்படி அந்த புக் எழுதினா எப்படி இருக்கும்? அந்த ஒரு ஃபீல குடுக்க வேண்டியது ஒரு டிரான்ஸ்லேட்டருடைய ஒரு கடமையா, ஒரு கடப்பாடா இருக்குது. சோ அதுக்காக நாங்க நெறைய வொர்க் பண்ண வேண்டி இருக்குது. சோ இதுக்கு நாங்க இப்ப ரைட்டிங் டிரான்ஸ்லேஷன்ஸ்ல தான் இந்த மாரி டெக்னிக்ஸ் நாங்க யூஸ் பண்ணலாம். இப்ப டிரான்ஸ்லேட்டரும், இன்டர்பிரிட்டரும் 2மே வந்து கிட்டத்தட்ட ஒரு சேம் ஜாப் தான். டிரான்ஸ்லேட்டர் வந்து ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் ரிட்டன் எழுதுற விஷயங்கள் ரொம்பலா போவாங்க. இன்டர்பிரிட்டர் அப்படின்றது இப்ப நான் கதைக்கிறத வந்து நீங்க இன்னொரு மொழி பேசுற ஆட்கள் அந்த ஆடியன்ஸ்ல இருந்தாங்கன்னா, நீங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்லணும். சோ இது ரொம்பவே வந்து கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க்கா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு இப்ப நான் தான் ஸ்பீக்கர். நீங்க இப்ப கேட்கிறீங்க அப்படின்டா, உங்களுக்கு தமிழே தெரியாதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். நான் கதைக்கிற விஷயம் வந்து அந்த இன்டர்பிரிட்டரா இருக்கிறவங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். நான் என்ன ஃபீல்டுல கதைக்கிறேன் அப்படின்றது. சோ அது ஒரு விஷயம். அதோட நான் இப்படி ஸ்பீடா இப்படி இன்னைக்கு நாங்க இத பத்தி பேச வந்திருக்கோம், இத பத்தி பேசுறோம் அப்படின்னு சொல்லும்போது, அவர் டக்குனு அத கிராப் பண்ணி உங்களுக்கு அது உங்களோட மொழியில அவர் பேசக்கூடிய ஒருத்தரா இருக்கணும். சோ அந்த டைமிங் அப்படின்றது முக்கியம். இப்ப நான் சொல்ற ஒரு விஷயத்த வந்து அவர் மாத்தி சொன்னாருன்னா, அது உங்களுக்கு வேற மாதிரி கன்வே ஆயிடும். சோ நீங்க வேற ஒரு மைண்ட் செட்ல இருப்பீங்க. சோ இன்டர்பிரிட்டர் அப்படின்றது வந்து எப்பவுமே அந்த என்ன சொல்றது, அந்த ஆந்த கண் மறுபடியும் முழிச்சுட்டே இருக்கணும். என்ன சொல்றாங்க? ஏது சொல்றாங்க? அந்த கவுண்ட், நம்பர்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே முக்கியமா இருக்கும். இந்த இன்டர்பிரிட்டேஷன் ஃபீல்ட பொறுத்தவரைக்கும். ஜென்ரலா நாங்க பார்க்கும்போது, ஓகே டிரான்ஸ்லேட்டர் தானே, இன்டர்பிரிட்டர் தானேன்னு தான் நாங்க பார்க்கிறோம். ஆனா, அந்த ஃபீல்டுல இருக்கிற ஆட்களுக்கு தெரியும். அது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு. ஈவன் பார்லிமென்டரி இன்டர்பிரிட்டேஷன் போனீங்கன்னு சொன்னா, அந்த மைக்க போட்டுட்டு அவங்க நாங்க போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தாங்க. போய் பார்த்து நாங்க ஆக்கல. ஸோ அவங்க மைக்க போட்டுட்டு அவங்க இருக்கும்போது எவ்வளவு இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆக்கள் ஃபைன். பட் இப்ப நியூவா போயிட்டு அப்பாயிண்ட் ஆற ஆக்கள் டென்ஸ்டா இருப்பாங்க. ஐயய்யோ! என்ன சொல்ல போறோமோ தெரியலையே! இத நாங்க மாத்தி கீத்தி சொல்லிட்டோம்னா சொன்னா நேஷனல் இஷ்யூ ஆயிடும். ஸோ நாங்க எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சொல்லணும்ன்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட அந்த டிரான்ஸ்லேட்டர் அண்ட் இன்டர்பிரிட்டர் வந்து ரொம்பவே பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா, ஒரு கம்யூனிகேஷன் அதுக்கான ஒரு பெர்சனா நாங்க இவர வச்சிருக்கோம். சோ அவரே ஒரு பேரியர் ஆகிடக்கூடாது. இன்னொரு ஆளுக்கு வந்து அந்த விஷயம் புரியாம போறதுக்கு என்றதுல வந்து நாங்க ரொம்பவே அ கரெக்ட்டா இருக்கணும் அப்படின்றத நாங்க பார்க்கிறோம். சோ இந்த மாதிரி நெறைய ஸ்கில்ஸ் வந்து டிரான்ஸ்லேட்டர் ஆகுறதுக்கோ, இல்லாட்டி இன்டர்பிரிட்டர் ஆகுறதுக்கோ எங்களுக்கு நிச்சயமாவே வந்து தேவைப்படுது. இது உண்மையில ஒரு பெரிய டாஸ்க். நானும் கூட ஒரு ஒரு ப்ரோக்ராமில் பார்த்தேன்னா, ஜஸ்ட் ஒரு சிங்கள ரைட்டரோட ஒரு ப்ரோக்ராம். ஸோ சிங்கள ரைட்டர் வந்து தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கொண்டிருக்கிறார். அதை ஒன் டைம் அதாவது லைவாக வந்து தமிழில் வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கொண்டிருக்கணும். ஸோ அந்த அந்த டைமில் நீங்கள் சொன்னது கரெக்ட். ஒவ்வொரு கல்ச்சருக்கும் வந்து சில வேர்டிங்ஸ் இருக்கும். சில சில வார்த்தை பிரயோகங்கள் வந்து அந்த அந்த கலாச்சாரத்துக்கு உரியது மட்டுமா யூனிக்காக இருக்கும். அந்த வார்த்தை பிரயோகங்கள் வந்து வேற வேற மொழியில வந்து சொல்லும்போது அந்த சரியான அந்த உணர்வுகள் வந்து கடத்தப்படாது. அப்படி இருக்கும்போது அந்த லைவ் செஷன்ஸ்ல வந்து அந்த வார்த்தை பிரயோகங்களா இருக்கட்டும், இல்ல என்ன சொல்ல வரீனமெண்டு உடனே கேட்ச் பண்ணி அடுத்த முறை இங்கால ஆடியன்ஸுக்கு வந்து சொல்றதா இருக்கட்டும், ஒரு வார்த்தை பிசகினாலுமே அந்த மொத்த ப்ரோக்ராமுமே சொதப்பிடும் இல்லையா? அதோட நீங்க சொன்ன மாதிரி இந்த பார்லிமெண்ட் உண்மையில அது வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியமான இடம். உலக உலக அரங்கு வந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த சில சில சொற்களை வந்து மாற்றி சொல்லிவிட்டா பெரிய பிரச்சனையாயிரும். ஸோ அந்த மாதிரி உண்மையில ஒவ்வொரு ஃபீல்டுக்கு வந்து சில முக்கியத்துவங்கள் இருக்குது இல்லையா? நாங்கள் அந்த ஒவ்வொரு ஃபீல்டுன முக்கியத்துவத்தையும் வந்து சரியாக அறியாமல் இருக்கிறதுனால அந்த கற்கை நெறிகளையும் வந்து சாதாரணமாக நினைச்சிட்டு கடந்து போகிற ஒரு விஷயங்களும் வந்து இருக்குது. நான் உண்மையில வேறு சில நண்பர்களோட கதை கேட்க இந்த ஃபீல்டுக்கு வந்து உண்மையில 3 பாஸ் இருந்தால் காணும். அதாவது இந்த கற்கை நிறைய யூனிவர்சிட்டியில் தொடர்றதுக்கு நீங்கள் விரும்பினீங்கன்னு சொல்லி சொன்னால் ஏ லெவலில் வந்து உங்களுக்கு 3 பாஸ் இருந்தால் காணும். அதோட வந்து ஒரு ஆப்டிடியூட் எக்ஸாமை வந்து பாஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஆப்டிடியூட் எக்ஸாமில் எடுத்த மார்க்ஸின் படியும் மற்றது நீங்கள் எடுத்த ரேங்கின் படியும் உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது கன பேர் வந்து இந்த கோர்ஸை வந்து ஒரு சாதாரணமாக கடந்து போகிற ஒரு நிலைமைகளும் வந்து இருக்குது.
சில பேர் வந்து கதைக்கும்போது சொல்லியிருக்காங்க, நாங்கள் வேறு என்ன ஜொப்பை செய்ய முடியும், இங்கே டிரான்ஸ்லேஷன் தானே செய்ய போகிறோம் என்று சொல்லி ஒரு சாதாரணமாக கடந்து போகிற ஒரு நிலைமையும் வந்து சில பேரோட மனநிலையில் வந்து இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வேலைகளாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த கற்கைநெறின்ற ஒரு முக்கியத்துவம் விளங்குற இடத்துல இதை வந்து போட்டி போட்டுக்கொண்டு ஆட்கள் வந்து படிக்கிற ஒரு கற்கைநெறியாக வந்து இது மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இல்லையா? நீங்கள் நினைக்கிறீங்க? ஓ! அக்கா கட்டாயம். இப்ப நீங்க முதல்ல சொன்ன மாதிரி, அ ஈவன் நான் இப்ப எங்களுடைய அந்த எனக்கு இப்ப யுனிவர்சிட்டி கிடைச்ச உடனே நான் போய் எங்கட தெரிஞ்சாக்கள் எல்லார்ட்டயும் சொல்லுவேன் தானே, எங்களுக்கு இப்படி கோர்ஸ் கிடைச்சிருக்கு, கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. நான் இப்ப ஒரு 50 பேர மீட் பண்ணியிருக்கேன்னு சொன்னா, கிட்டத்தட்ட ஒரு 40, 45 பேர், "என்ன செய்ய போற? டிரான்ஸ்லேஷனா? ஆ நாங்க அப்ப உங்க பர்த் சர்டிஃபிகேட் எல்லாம் கொண்டாந்து தரோம், டிரான்ஸ்லேட் பண்ணி தா" என்ற மாதிரி ரொம்ப எவ்வளவு பெஸ்ட்டா பேச முடியுமோ, ஒரு பெஸ்ட் விஷஸ் கூட முதல்ல வராதுக்கா. ஜஸ்ட் இப்படி ஒரு கமெண்ட் பண்ணதுக்கு பிறகுதான், போய் பண்ணிக்கோ, பண்ணிக்கோ என்ற மாதிரியான தாட்ஸ் வரும். இப்ப அவங்க ஒரு டிரான்ஸ்லேட்டர தேடி அவங்க டாக்குமெண்ட்ஸ் டிரான்ஸ்லேட் பண்றதுக்காகவோ, அவங்களுடைய எம்பசி விஷயத்துக்காகவோ, அவங்க ஒரு டிரான்ஸ்லேட்டர தேடி போகும்போது மனசு கொஞ்சம் குளு குளுன்னு இருக்கு. பாத்தீங்களா? அப்ப சொன்னீங்கல்ல, இப்ப நாங்க தேவைப்படுறோம் தானே என்ற மாதிரி. சோ ஜோக்ஸ் அபார்ட் அக்கா, உண்மையா டிரான்ஸ்லேஷன் ஃபீல்டுக்கு வந்ததுக்கு பிறகுதான் அதுல எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி எங்களுக்கே தெரியுது. இப்ப மல்டிநேஷனல் கம்பெனிஸ்ல, எம்பசிஸ்ல நிறைய அந்த வொர்க் பிளேஸஸ்ல கூட எங்களுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து அதிகமாவே இருக்குது. சோ இது நீங்க சொன்ன மாரி 3 பாஸஸோட ஒரு ஆப்டிட்யூட் எக்ஸாம் செஞ்சு இப்ப நாங்கலாம் அடிக்கைக்குல டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஆள தான் எடுத்திருப்பாங்க. சோ அந்த மாதிரியான இஷ்யூ இருந்தது. பட் இப்ப கொஞ்சம் கணக்க பேர் எடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். சோ யாருக்குனாலும் அந்த லாங்குவேஜ் மேல அந்த ஒரு ஒரு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா. நாங்களும் அப்படியே 2, 3 மொழி பேசணும் அப்படின்னு சொல்லி நினைச்சா, இப்ப யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கார் போல, எனக்கு 16 மொழி தெரியும். அதனால நான் 16 பேருக்கு சமம்ன்ற மாதிரி யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு. பட் நான் யாருன்னு மறந்துட்டேன். ஸோ அதே மாதிரி எங்களுக்கு இப்ப எத்தன மொழி தெரியுமோ, நாங்க அத்தன பேரா நாங்க வந்து ஸ்டாண்ட் பண்ணலாம். அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸா பார்த்த ஒரு விஷயம். இப்ப நான் வந்து கொஞ்ச நாள் பேங்க்ல வொர்க் பண்ணேன். ஸோ பேங்க்ல இருக்கைக்குல வந்து இப்ப சிங்களம் தெரியாத ஆட்கள் வந்து எங்கள்ட்ட வந்து அந்த ஹெல்ப் கேட்கும்போது, ஸ்லிப் நிரப்புறதுக்கா இருக்கட்டும், இல்லாட்டி இது ஃபார்ம்ஸ் ஃபில் பண்றதா இருக்கட்டும், அவங்க வந்து கேட்கும்போது, அவங்களுக்கு பண்ற அந்த சின்ன ஒரு ஹெல்ப் வந்து ரொம்பவே மனநிறைவு கொடுக்கும். ஓகே, எங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சிருக்குது. அதனால அவங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்றதுப்போ, ரொம்பவே ஒரு ஹேப்பினஸ்ஸா அது இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயமா ஸ்டார்ட் பண்ணது தான் அந்த லாங்குவேஜ்க்கான ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன். சோ அத நோக்கி போயிட்டே இருந்து, இப்ப அதே ஃபீல்டுல இருக்கிறோம் அப்படின்னும்போது, இன்னும் கன பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ யார் யாருக்கெல்லாம் அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, நீங்க வந்து அந்த டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ் கோர்ஸ் ஜெஃப்னா யுனிவர்சிட்டிலயும் இருக்கு, கெலனிலயும் இருக்கு. ஸோ கெலனில சிங்களமும் இன்க்ளூடட். ஜெஃப்னால இப்ப இப்ப கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணி வர்றாங்க சிங்களம். ஸோ நீங்க அதுல பார்த்து அப்ளை பண்ணி நீங்களும் ஒரு டிரான்ஸ்லேட்டரா வர வாழ்த்துக்கள். உண்மையில நாங்க நிக்கிறது இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல மட்டும்தான் டிரான்ஸ்லேட்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லி அப்படி இல்ல. இன்னைக்கு பவித்ரா சொன்ன மாதிரி மல்டிநேஷனல் கம்பெனிஸ்லயும் வந்து இந்த மொழி தெரிஞ்ச ஆட்கள வந்து ஒரு ஆளுமைகளா பார்க்குற தன்மை வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ் படிச்சுட்டு அடுத்தது என்ன செய்யறதுன்ற ஒரு ஐடியா இல்லாட்டி டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ் படிச்ச ஆட்கள போய் கேளுங்க. என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குமென்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா நீங்களும் வந்து அடுத்தடுத்த வாய்ப்புகள வந்து கிராஸ் பண்றதுக்குரிய ஒரு ஒரு ஆளுமைகளா வந்து மாறுறதுக்குரிய சான்ஸும் வந்து இருக்கு. ஸோ யாருமே 3 பாஸ் தான் கிடைச்சிருக்கு. அடுத்தது என்ன செய்யலாம்? இல்லாட்டி எங்களுக்கு வந்து லாங்குவேஜ்ல பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா என்ன செய்றேன்னு தெரியல. அந்த மாதிரியான பயங்கர கன்ஃப்யூஷன்ல இருப்பீங்க. இப்ப ரிசல்ட் வந்த டைம் வர. ஸோ நிறைய கன்ஃப்யூஷன்ல இருப்பீங்க. செகண்ட் ஷை படிக்கணுமா படிங்க. இல்ல நான் யூனிவர்சிட்டி போறேன் இந்த ரிசல்ட்ஸ வச்சேன்னா கண்டிப்பா நீங்க அப்ளை பண்றதுக்கான ஒரு கோர்ஸா கூட இது இருக்கலாம். ஸோ வாய்ப்புகள வந்து எப்பவுமே மிஸ் பண்ணிறாதீங்க. கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. பவித்ரா சொன்ன மாதிரி கலனி யூனிவர்சிட்டிலையும் ஜெஃப்னா யூனிவர்சிட்டிலையும் வந்து இந்த கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ யாரை பிடிச்சேன்னு கேட்டு இதுக்கு என்ன மாதிரி படிக்கலாம், என்ன செய்யலாம்னு சொல்லலாம் கேட்டு நீங்கள் உங்களை ரெடி பண்ணிக்கொள்ளுங்க. இது உங்களுக்கான ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். ஸோ நாங்கள் அடுத்த பாட்டுக்கு போகலாம்னு சொல்லி நினைக்கிறேன் பவித்ரா. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி மல்டிநேஷ்னல் கம்பெனிஸாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் செக்டராக இருக்கட்டும், இல்லை பார்லிமெண்ட்டாக கூட இருக்கட்டும், இங்கெல்லாம் வந்து இன்டர்பிரிட்டர்ஸுக்கும் டிரான்ஸ்லேட்டர்ஸுக்கும் ஒர்க் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க. இதை விட வெளிநாடுகளில் வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இப்போ நாங்கள் வந்து ஒரு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துலையோ இல்லை கழனி பல்கலைக்கழகத்துலையோ வந்து நாங்கள் டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ் முடித்து ஒரு டிகிரி ஒன்று கையில் வச்சுருக்கிறோம். இப்போ வந்து வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களாக இருக்கலாம், இல்லாட்டி வேறு கற்கைநெறிகளுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குது. அப்படி இருக்கும்போது இந்த இந்த டிகிரியை வச்சுக்கொண்டு நாங்கள் வெளிநாடுகளில் அப்ளை பண்ணுறதா இருக்கலாம், வேலை வாய்ப்புகளுக்காக இல்லை கல்விக்கு வந்து அப்ளை பண்ணுறதா இருக்கலாம். என்னென்னு நாங்கள் அதை வந்து தெரிஞ்சு கொள்வது
இல்லாட்டி நாங்க வந்து எங்க வந்து எங்களோட கற்கனரிய மேற்படிப்பை வந்து தொடர முடியும், இல்லாட்டி எங்க வேலை வாய்ப்புகளுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும், இது சம்பந்தமா சொல்ல முடியுமா? என்னடா இலங்கை பல்கலைக்கழகத்தின் டிகிரியை வந்து வெளிநாடுகளில் வந்து வேலை வாய்ப்புக்கு எடுக்கிறாங்களா, அது சம்பந்தமான ஒரு புரிதல் வந்து தேவைப்படுவீங்க. ஓ! அக்கா. இப்ப வெளிநாடுகள்ல வந்து குறிப்பா இப்ப தமிழ் பேசுற சமுதாயம் கணக்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப உதாரணமா கனடாவா இருக்கட்டும், லண்டன். ஸோ இந்த மாரி நிறைய நாடுகள்ல வந்து தமிழ் பேசுற ஆட்கள் வந்து இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நாடுகள்ல வந்து இவங்க ஒரு வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அது ரொம்பவே இவங்களுக்கு உதவியா இருக்கும். இப்ப எனக்கு தெரிஞ்சு எங்களுக்கு வந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு சொன்னா, கனடாவுல ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டல்ல ஒரு டிரான்ஸ்லேட்டர் கேட்டிருக்காங்க. சேலரியுமே வந்து ஓகேயா தான் இருந்துச்சு. நாங்க வந்து ரீசனபிள் சேலரியா இருக்குது. ஸோ அவங்க வந்து இப்ப இப்ப ஸ்ரீலங்கா ஒரு ஜென்ரலா ஒரு டிரான்ஸ்லேட்டருக்கு வந்து எவ்வளவு ஒரு சேலரி அவங்க குடுப்பாங்களோ, அத விட அதிகமா அவங்களுடைய ஆளுமைய மதிச்சு ஏன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு டிரான்ஸ்லேட்டரா இருக்கிறது அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு டாக்டருக்கு சமனான ஒரு விஷயம் தான். ஸோ அந்த டாக்டர் சொல்றத பேஷண்ட்டுக்கு சொல்றது அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையா பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான இடங்கள்ல இவங்க அப்ளை பண்ணி போனாங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமாவே வந்து அவங்க ஷைன் பண்ணலாம். நிறைய சம்பாதிக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். ஸோ இப்ப தமிழ நான் இப்ப பேசுறது தமிழ், இங்கிலீஷ் 2மே பேசுற ஆட்கள். இப்ப அது தவிர இப்ப வேற மொழி இப்ப பிரெஞ்சு தெரியுமெண்டா, ஸ்பானிஷ் தெரியுமென்னு சொன்னா, அதுக்கான ப்ராப்பரான டிகிரி அவங்க வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க அந்த மொழி பேசுற மக்கள் வாழ்ற நாடுகள்ல போய் அவங்க வேலைகளுக்கு அப்ளை பண்ணலாம். சோ இப்ப மெயினா டிரான்ஸ்லேஷன் டிகிரிய வந்து இவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. மேல படிக்கிறது அப்படின்னு சொன்னா, இதுக்கு மாஸ்டர்ஸ் செய்யலாம் அல்லது பிஹெச்டி செய்யலாம். டாக்டரேட் முடிக்கலாம். சோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து இந்தியால இருக்குது. தஞ்சாவூர் யூனிவர்சிட்டீஸ்லயும், ஹைதராபாத் யூனிவர்சிட்டீஸ்லயும் அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்குது. சோ இது பத்தின மேலதிக விவரங்கள் வந்து அது செய்றாக்கள் யாரையும் தெரிஞ்சா நாங்க வந்து அவங்கள்ட்ட கேட்டு நிறைய விஷயங்கள் நாங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம். இப்ப எங்களுடைய லெக்சரர்ஸுமே ஈவன் இந்தியால போய் அவங்க அந்த மாஸ்டர்ஸ், டாக்டரேட் எல்லாம் முடிச்சுட்டு தான் வராங்க. ஸோ பர்ட்டிகுலரா இப்ப டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ்ன்றதுல வந்து மாஸ்டர்ஸ், பிஹெச்டி என்றதையும் தாண்டி மேபி ஒரு லிங்குவிஸ்டிக்ஸ்ல இல்லாட்டி அது ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ்ல வந்து எங்களால செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ மேல படிக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து கனடாவிலயே இருக்கட்டும், இல்லாட்டி இந்தியாலயா இருக்கட்டும், இல்லாட்டி உங்களுக்கு எந்த நாடு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, ஸோ அதுல ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ உங்களுடைய அந்த நீங்க எடுத்திருக்க அந்த 2 மொழியும் பேசுற அந்த மக்கள் வாழ்ற நாடுகள்ல வந்து நீங்க போனீங்கன்னு சொன்னா, அங்க போய் படிச்சு, அங்கேயே வேலை செய்றது அப்படின்றது வந்து பெட்டரான ஒரு ஆப்ஷனா இருக்கும். இல்ல. இது உண்மையா இன்றைக்கு இத கேட்டுக்கொண்டிருக்கிற பல பேருக்கும் வந்து ஒரு பிரயோசனமான ஒரு தகவலா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அ சாதாரணமா வந்து இப்ப அ ஐடி சம்மந்தமான அ கோர்சஸ வந்து படிக்கிற ஆட்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லி எல்லாருமே சொல்றத வந்து நாங்க கேட்டுருப்போம். எந்த நாட்டுக்கு போனாலும் வேலை எடுத்துடலாம்ன்ட்டு. ஆனா நினைக்கிற மாதிரி சாதாரணமா வேலை எடுக்க முடியாது. அதுக்குரிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க. அப்படி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. பர்ட்டிகுலரா அவங்களுக்கு கேட்குற அந்த ஸ்கில் செட் இருக்கணும். அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனா அதே மாதிரி இந்த மொழிபெயர்ப்பு கற்கை நெறி, இந்த மொழியியல் சார்ந்த கற்கை நெறிகள படிக்கிற ஆட்களுக்கு வந்து அதுக்குரிய வேலை வாய்ப்பு வந்து வேற நாடுகள்ல கிடைக்கிற வீதம் வந்து ஒப்பீட்டளவுல குறைவா தான் இருக்குது. அதனால தான் மாணவர்களும் சரி, எங்கேயுமே வேலை கிடைக்கக்கூடிய மாதிரியான தொழில் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதிரியான கற்கை நெறிகளை தான் இன்றைக்கு படிக்கிறத வந்து விரும்புறாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த கொஷனையுமே கேட்டேன் நான். மொழிபெயர்ப்பு கற்கை நெறியா இருக்கட்டும், இல்லை மொழியியல் சார் கற்கை நெறியா இருக்கட்டும், உயர் படிப்புகளுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. அது தொடர்பான வேலை வாய்ப்புகளும் வந்து தமிழ் பேசுகிற மக்களாக இருக்கலாம், இல்லாட்டி பவித்ரா சொன்ன மாதிரி நீங்கள் ஃப்ரெஞ்சோ இல்லை ஸ்பானிஷோ வந்து உங்களோட டிகிரியில் வந்து எடுத்திருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அந்தந்த நாடுகளுக்குரிய பல்கலைக்கழகங்களையும் வந்து நீங்கள் வந்து உங்களோட உயர்கல்வியை தொடர முடியும். அங்கேயே வந்து உங்களுக்கான வேலை வாய்ப்புகளையும் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்றதை நாங்கள் இந்த இடத்துல சொல்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போகலாமான்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இப்போ பெரும்பாலும் நாங்கள் இந்த ஹையர் ஸ்டடீஸ், ஸ்டடீஸ், ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி இதில் பற்றி கஷ்டம். ஸோ உங்களோட பேஷனை பற்றி நீங்கள் லைட்டாக முதல்ல சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட பேஷனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். உங்களோட பேஷனுக்காக வேண்டி நீங்கள் எவ்வளோ இதுக்கு எஃபர்ட்ஸ் போடுறீங்க, அதில் பற்றி கதைக்கலாம் கொஞ்சம். உங்களோட பேஷன் என்னவா இருக்குது, அதில் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாக்கா. இப்ப என்னுடைய பேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணது இந்த சின்ன வயசுல இருந்து அந்த அந்த அளவு சீன் எல்லாம் இல்ல. இந்த யுனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து நாங்க ஒரு ஆக்டிவ் சிட்டிசன் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் லைக் ஒரு ப்ரோகிராம் மாதிரி செஞ்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டார்ட்ல. ஸோ அந்த டைம்ல வந்து இப்ப நாங்க ரொம்ப சைலண்டான டைப்ல யாரு கேட்டாலும் சும்மா வளவளன்னு பேசிட்டே போற டைப் தான். ஸோ இத ஒரு ஸ்கில்லா பார்த்து தான் எங்களுடைய சிவகரன் சார் அப்படின்னு ஒரு சார் இருக்கார் சார். அவர் சைக்காலஜி சார்ன்னு நினைக்கிறேன்ங்கிற யூனிவர்சிட்டியில. சோ அவர் ஒரு வெபினார் சீரிஸ் மாரி செஞ்சு கொண்டிருந்தார். சோ அதுக்கு வந்து பேச கூப்பிட்டு
நான் உண்மையாவே நினைக்கிறேன், நான்லாம் இப்படி பேசுற ஆளு அப்படின்னு. நான் அவர்ட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன். "இல்ல சார், எங்களுக்கு பேசுறதெல்லாம் சுத்தமா வராது. அதுவும் தமிழ்ல வந்து ஒரு வார்த்தை ஆங்கிலம் கலக்காம பேசணும் அப்படின்றது வந்து, உண்மையாவே வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கு இல்லையா?" ஸோ, நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு, சரி ஓகே சார் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கு பிறகு அந்த ஒரு ப்ரோகிராம்ல வெபினார் சீரிஸ்ல வந்து அப்ப நாங்க அந்த சின்னன்ல வந்து இப்ப ராஜா வேஷம் போட்டா, அந்த ராஜா மாதிரியே அந்த சின்ன பிள்ளைகள் ஃபீல் பண்ணி அவங்களுடைய ஆக்ஷன் எல்லாம் இருக்குது தானே. அதே மாதிரி நாங்களும் நான் ஒரு பேச்சாளர், பேச்சாளர் என்ற மாரி நமக்குள்ளேயே ஒரு இத இமேஜினேஷன கிரியேட் பண்ணிட்டு, போயிட்டு இருந்து மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும் என்ற மாரி ஸ்டார்ட் பண்ணி பேசி முடிச்சாச்சு. பேசி முடிச்சோனே அவங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அவங்கலாம் ஃபீட்பேக் சொல்றத பார்த்தா, "என்னம்மா இந்த பொண்ணு இப்படி பேசுது, சூப்பரா பேசுது, எ நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்றா, இவ்ளோ நல்லா பேசுறா." அண்ட் கமெண்ட்ஸ பார்த்தா, "ஆர்ஜே பார்க்குற மாதிரி இருக்கு. ஷோஸ் நல்லா இருக்குது. நீங்க என்ன பண்றீங்க? நல்லா பேசுறீங்க." அப்படின்ற மாரி கமெண்ட் வந்து, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையேன்ற மாரி தான் உண்மையாவே இருந்துச்சு. பட் மோர் ஓவர் அதுக்கு பிறகு நெறைய வெபினார் சீரிஸ் வந்து நான் செய்ய ஸ்டார்ட் எனக்கு ஆக்சுவலி அது பிடிச்சிருந்துச்சு. என்ன கதைக்க விட்டா நாங்க கதைச்சுட்டே இருப்போம் தானே. ஸோ கதைக்கிறது தானே ஓகே டன்னு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நிறைய வெபினார் சீரிஸ் கன்டினியூஸா பண்ணிட்டே இருந்தேன். தென் ஒன்லி ஆ ஓகே இப்படி ஒரு ஸ்கில் இருக்குது எனக்கு அப்படின்னு தெரிஞ்சதே வந்து அதுக்கு பிறகுதான். நானும் ஃபர்ஸ்ட் நினைச்சேன், ஓகே சும்மா நம்ம மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நல்லா இருக்குன்னு சொல்றாங்க போல அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தேன். பட் அதையும் தாண்டி நிறைய பேர் வந்து எனக்கு தெரியாத ஆட்கள் வந்து நிறைய பேர் வந்து விஷ் பண்ணும்போது, ஓகே உண்மையா இருக்குமோ என்ற மாதிரி யோசிக்க தோணுச்சு. நான் சின்னதுல வந்து எல்லாரும் நான் என்ன சொல்லுவாங்க, நல்லா பாட்டு பாடுற அப்படின்னு சொல்லி. அப்ப ஏன் ஆழ் மனசுல யாரோ என்ன நல்லா பாட்டு பாடுறேன்னு நினைச்சு நான் நல்லா பாட்டு மட்டும் தான் பாடுவேன். அப்ப நான் பாட்டு பாடி ஸ்டேட்டஸ் போட்டா ஒரு கமெண்ட்டும் வர மாட்டேங்குது. நான் இப்படி வந்து பேசி ஸ்டேட்டஸ் போட்டோம்னு சொன்னா, நல்லா இருக்குன்னு வருது. அந்த இக்கிகை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு புக் இருக்குல்லக்கா, அதுல சொல்லியிருப்பாங்க. யாஹ்! அந்த புக் அந்த அதுல நமக்கு பாரத பண்ணணும். நமக்கு பிடிச்சது பண்ணணும். ஓகே ஃபைன். நமக்கு பிடிச்சத பண்ணணும். 2nd விஷயம் வந்து நம்ம அத பண்றதுனால வந்து இந்த சமூகத்துக்கு நன்மை இருக்கா அப்படின்றத பார்க்கணும். நமக்கு அது ஹாப்பினஸ குடுக்குதா அப்படின்றத பார்க்கணும். நிஜமா அது நமக்கு இந்தந்த விஷயம்லாம் செய்ய பிடிக்கும். ஆனா இந்த செய்ய பிடிக்கிற விஷயத்துல எது நமக்கு வரும் அப்படின்றது மெயினான மேட்டரா அவங்க பேசியிருப்பாங்க. ஸோ அந்த புக்ல அந்த விஷயம் சொன்னதுக்கு பிறகு தான் ஐ தாட் ஆஃப் ஓகே. நமக்கு பாட பிடிக்கும், ஆட பிடிக்கும், வரைய பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும். ஆனா நமக்கு வாரது வந்து பேசுறது மட்டும் தான் போல. சரி ஓகே. இதுலயே வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான் நான் வந்து நிறைய விஷயங்கள வந்து அதுக்கு பிறகு அந்த யூடியூப் சேனலா இருக்கட்டும், இல்லாட்டி ஸ்டேட்டஸ்ல ஷேர் பண்றது இருக்கட்டும். நான் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின விஷயங்கள், நான் லைஃப்ல பார்த்த நிறைய பேர் வந்து எனக்கு சொன்ன ஸ்டோரீஸ், அவங்களுடைய வாழ்க்கையில நான் பார்த்த ஒரு சில நல்ல குட்டி, குட்டி அழகான விஷயங்கள், அந்த பாண்ட்ஸ் அவங்க ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு. எனக்கு வந்து ஃபீல் குட்டா இருக்கிற விஷயங்கள வந்து நான் வந்து பேசிக்கொள்ள ஸ்டார்ட் பண்ணினேன். அண்ட் அங்க இருந்து தான் உண்மையா இந்த ஆர்ஜே ஆகணும். இல்லாட்டி இந்த மாரி ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர் ஆகணும். எஸ்பெஷலி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆகணும். என்ற மாதிரியான ட்ரீம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆனது வந்து அந்த ஒரு பாயிண்ட்ல தான் அக்கா. அண்ட் இட்ஸ் ஸ்டில் கோயிங் ஆன். ஓகே. உண்மையில இதில வந்து பார்த்தா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லாம விட்டுருக்கிறான்னு சொல்லி நினைக்கிறேன். நானும் பார்த்தேன் இந்த கேம்பஸ்ல வந்து நடக்கிற ப்ரோகிராம்ஸா இருக்கட்டும், ஈவெண்ட்ஸா இருக்கட்டும், அடுத்தது மனிதத்தில நடக்கிற ப்ரோகிராம்ஸா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஒரு மைக்க தூக்கிட்டு இந்த பிள்ளை முன்னுக்கு போயிரும். ஸோ அதுக்கு பிறகு தான் எங்க எல்லாருக்குமே தெரியும். ஓகே டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ் படிக்கிற பவித்ராவா, ஓகே ஓகே நல்லா கதைக்கிற பவித்ராவான்னு சொல்லி. உண்மையில நாங்க முதல்ல எங்களோட ஸ்கில்ஸ வந்து நாங்க எப்படி அத வந்து எங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் சைடா இருக்கட்டும், உண்மையில பார்த்தா இது ஒரு மார்க்கெட்டிங்கா தான் பார்க்கணும். இல்லாட்டி இது வந்து எங்களுக்கு நல்லா வருதுண்டா, அந்த ஸ்கில்ஸை வந்து நாங்கள் எப்படி எங்களுக்கு பேஷனும் அதில் இருக்குதுண்டா அதை வந்து ஒழுங்காக எப்படி கொண்டு போகிறதுன்னு பார்க்க இதே நாங்கள் வந்து சும்மா இருந்து வளவலன்னு கழிச்சிட்டு இருந்தால் யாருமே கேட்க மாட்டாங்க. இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு பப்ளிக் ஸ்பீக்கராக இருக்கட்டும், ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருக்கட்டும், அவை கதைக்கிறத வந்து இந்த உலகமே கேட்டுக்கொண்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ எங்களோட ஸ்கில்ஸை வந்து நாங்கள் எங்கே அப்ளை பண்ணுறோம்ன்றதுலேயும் அந்த விஷயம் இருக்குது கண்டிப்பாக. ஸோ நீங்கள் செஞ்சது உண்மையில் ஒரு நல்ல விஷயம். நாங்கள் வந்து ஒரு விஷயத்தையுமே விட்டு கொடுக்காம எங்களால் முடியும்னு சொல்லி முதல்ல ட்ரை பண்ணுறது, அதுக்கு பிறகு நல்ல மாதிரியான பாராட்டுதல் கிடைச்சாலும் கிடைக்காட்டிலும் சரி ஓகே, நாங்கள் இந்த முயற்சி பண்ணுறதை மட்டும் விட்டுறக்கூடாது. என்னென்னா அது ஒரு ஜேர்னி உண்மையில். எங்களுக்கு ஒரே நாளில் தெரிய வந்துடாது எங்களுக்கு எது உண்மையில் நல்லா வரும், எது எங்களுக்கு டெவலப் பண்ண வேண்டி இருக்குது, எந்த ஸ்கில்ஸில் வந்து எங்களுக்கு நல்லா எங்களுக்கு செட் ஆகும்னு சொல்லி சொல்கிறது வந்து உண்மையில் ஒரு ஜேர்னியில் தான் நாங்கள் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அப்படியே ஒரு ஜேர்னியில் தான் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த வெபினார்ஸாக இருக்கட்டும், இல்லை ட்ரான்ஸ்லேட்டராக நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி இன்டர்பிரிட்டராக வந்து கூட 2 3 ஈவெண்ட்ஸில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன்.
ஸோ அதெல்லாமே வந்து உங்களோட ஸ்கில்ஸை வந்து இன்னுமே டெவலப் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. உண்மையில் நீங்கள் சொன்னது, இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணது வந்து இங்கே இருக்க கன பேருக்கு வந்து இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு சொல்லி தான் நான் நம்புகிறேன். இதே மாதிரி எங்களை மாதிரி நீங்களும் ஏதோ ஒரு ஸ்கில் செட்டு வச்சுருக்கலாம். மெட்டாக்கள் எல்லாருமே உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணணுமென்று கூட இல்லை. மேபி என்னடா இவள் தண்டபாட்டுக்கு பாடிக்கொண்டே இருக்கிறாள், இல்லாட்டி இவன் தண்டபாட்டுக்கு ஓடிக்கொண்டே இருக்கான், இல்லாட்டி தண்டபாட்டுக்கு கழிச்சுக்கொண்டே இருக்கான்னு நிற்கலாம். ஆனால் கண்டிப்பாக அப்படியெல்லாம் இல்லை. மேபி உங்களுக்கு கதைக்கிறது நல்லா வரும், ஒரு ஃப்ளோவில் கதைக்கிறது நல்லா வரும். மேபி நீங்கள் ஒரு ஸ்பீக்கராக வரலாம், இல்லை ஒரு ஆர்ஜிவாக வரலாம், இல்லாட்டி ஒரு பேஷனுக்காக வேண்டி கூட நீங்கள் இதை ஒர்க் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் நல்லா ஓடுவீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து அத்லெட்டிக்ஸில் வந்து ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு ஆளாக வந்து இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி உலகளாவிய ரீதியில் இருக்குது. ஸோ அதுகளுக்காக வேண்டி உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். வாய்ப்புகள் வந்தால் கண்டிப்பாக விட்டுறாதீங்க. ஸோ இதான் எங்கள் 2 பேர்கிட்டையுமே ஒரு சிமிலரான ஒரு நோட்டாக வந்து இதில் சொல்லிக்கொள்ளலாம்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இப்போ எங்களோட பேஷனை பற்றி கழிச்சு முடிச்சிட்டேன். ஸோ எங்களோட எபிசோடுன்ற லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்து போகிறோம். ஸோ உங்களோட வாலண்டியர் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா வாலண்டியரிங்கில் தான் நாங்கள் மீட் பண்ணாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஒரு 4 to 5 years இருக்குமான்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் அந்த இன்டர்வல் பார்ட்டில் சொன்னீங்களே ஜெஃப்னா ரீச் ஆனீங்கன்னு, ஸோ அந்த பார்ட்டில் தொடங்கினேன்னு நினைக்கிறேன் எங்களோட ஜேர்னி. ஸோ வாலண்டியர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உண்மையாக நானும் வந்து என்ன வந்து பர்சனாலிட்டியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்து பெருமளவில் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ மேபி உங்களுக்கும் வந்து அது ஒரு பெரிய ஒரு சான்ஸாக வந்து இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி ஷேப் அப் ஆனது, உங்களை வந்து ஷேப் அப் பண்ணது, மற்றது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லைஃப் வந்து எவ்வளோ இதுக்கு மாறினது. ஸோ அதில் சம்மந்தமாக சொல்லுங்கள். ஏன்னா இந்த உங்களோட லைஃப் மற்றது இந்த ஜேர்னிஸை பற்றி நீங்கள் தொடர்ந்து கதைக்கிறத வந்து நான் பார்த்துருக்குறேன். ஸோ இது வந்து எப்படி உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸோட மாற்றம் அடைஞ்சது, இப்போ உங்களுக்கு என்னெல்லாம் ஃப்யூச்சர் பிளான்ஸ் இருக்குது, அதுகள் சம்மந்தமாக கொஞ்சம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்னா, அந்த வாலண்டியர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு வந்து அந்த ஜெஃப்னா ரீச்ட் என்ற அந்த ஒரு டெஸ்டினேஷன்ல நிறைய விஷயங்கள் ஸ்டார்ட் ஆச்சு. அதுல ஒன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த வாலண்டியர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் இங்க வீட்ல இருக்கும்போதே நான் ஆக்சுவலி ஒரு ஸ்கூல் படிக்கும்போதே நான் வந்து வீட்ல கேட்பேன், ஓகே நான் அங்க அந்த கஷ்டம் நடக்குது, நான் ஓகே அங்க போயிட்டு செய்ய போறேன்ப்பா, இங்க போயிட்டு செய்ய போறேம்மா, இந்த ஹெல்ப் பண்ண போறேம்மா அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து பெருசா வந்து வீட்ல வந்து விடுறது அப்படின்றது ரொம்பவே குறைவு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்ப ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி நீங்க எல்லாம் இப்படி போயிட்டு செய்வீங்க என்ற அந்த ஒரு கொஸ்டின். செகண்ட் வந்து கம்பெனிக்கு யாரும் இல்ல, நீ தனியா போகாத விட மாட்டேன்ற மாதிரி அந்த 2வது விஷயம். அண்ட் அதுக்கு பிறகு வந்து அது வந்து ஒரு காசு குடுக்குறதா இருக்கட்டும். சோ அது அப்படி கொஞ்சம் அது அப்படி டைவர்ட் ஆகி அப்படிதான் போயிருக்கு. சோ ஒரு பினான்சியல் ஹெல்ப், மற்றது வந்து ஏதாவது பொருட்கள் குடுத்து உதவி பண்றது. அந்த மாதிரி தான் போச்சே தவிர, ஒரு ஃபீல்டுல இறங்கி ஒரு வாலண்டியரிங் செய்றன்ற அளவுக்கு வந்து நான் இங்க இருக்கிற வரைக்கும் போகவே இல்ல. அண்ட் அது அந்த ஒரு என்வாயர்ன்மென்ட்ல இல்லாததுனாலயோ தெரியாது. இந்த சொசைட்டி பத்தி அந்த அளவு ஒரு ப்ராடான திங்கிங்குமே வந்து எனக்கு வந்து இருந்ததில்ல. பட் இந்த ஜெஃப்னா ரீச் டெஸ்டினேஷன்ல வந்து ஒரு மேஜிக் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அ மனிதம் அப்படின்ற சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் எங்களுடைய யுனிவர்சிட்டில இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் தானே. சோ அந்த ஒரு மனிதம் ஆர்கனைசேஷன்ல வந்து நிவே அக்கா, கஜி அண்ணா, தாரா அக்கா, அ இவங்கலாம் நிறைய அக்காமார், அண்ணாமார் வந்து நிறைய இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு நிறைய அக்காமார், அண்ணாமார் இருந்தா ரொம்பவே விருப்பம். சோ ஓகே அவங்க எல்லாரோடையும் மிங்கிள் ஆவோம் அப்படின்னு தான் நான் ஃபர்ஸ்ட்டா போயிட்டு அந்த ஆர்கனைசேஷன்ல ஜாயின் ஆயினேன். ஜாயின் ஆகிட்டு பிறகுதான் ஓகே நாங்க கஜி அண்ணா எனக்கு ஸ்டில் ரிமெம்பர் அவர் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் வேர்டுங்கிற மீட்டிங்ல இந்த சமூகம் எங்களுக்காக நிறைய விஷயங்களை இலவசமா குடுத்திருக்கு. இலவச கல்வி, இலவச சீருடை. இப்ப நாங்க யுனிவர்சிட்டில படிக்கிறது கூட இலவசமா தான் இருக்குது. சோ இவ்வளவு தர சமூகத்துக்கு வந்து நாங்க என்ன திருப்பி குடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கஜீவன் அண்ணா கேள்வி ஒண்ணு கேட்டார். ஸ்டில் அதுல ஒரு ஸ்ட்ரைக்கான ஒரு விஷயம் தான். நாம வந்து எல்லாத்தையுமே நாங்க பெற்றுக்கொண்டே இருக்கிறோமே தவிர, கொடுக்கிறதுக்கு இன்னுமே வந்து மனசு வர மாட்டேங்குதோன்ற மாதிரி ஆன ஒரு விஷயம் தான் எனக்கு அங்க கிளிக் ஆனது. சோ அந்த ஒரு டைம்ல வந்து ஓகே நாங்களும் ஏதாவது இந்த சமூகத்துக்காக செய்யத்தான் வரும். எங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு, நாங்க வந்து நிறைய ஃபீல்டுக்கு போனாங்க. காட்டுப்புலம் ஸ்கூலா இருக்கட்டும், நிறைய ஸ்கூல்ஸ்ல போய் ட்ரக் அவேர்னஸ் குடுத்தது, ஜெண்டர் ஈக்வாலிட்டி பத்தி பேசினது. அதுக்கு பிறகு அவங்களுக்கு அந்த ஓ லெவல் செமினார்ஸ் எல்லாம் செஞ்சது. மேத்ஸ், சயன்ஸ் அந்த அந்த மாரி பாடங்களுக்கு ஓ லெவல் செமினார் செஞ்சது. சோ இதுல வந்து நான் கத்துக்கிட்ட விஷயம் வந்து, இப்ப டவுன் சைட்லயா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட பாடசாலைகளுக்கோ, இல்லாட்டி குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துக்கோ செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா வந்து ஒரு பின்தங்கிய ஒரு கிராமத்துல, ஒரு பின்தங்கிய ஒரு சமூகத்துல இருந்து வர பிள்ளைகளுக்கோ, இல்லாட்டி அந்த ஒரு சமுதாயத்துக்கோ செய்யற
அந்த ஒரு ஆட்களோட எண்ணிக்கை வந்து உண்மையாவே குறைவா தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஆட்கள நாங்க பிக் பண்ணி நாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணினோம். எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம, எந்த ஒரு ப்ராஃபிட்ட இனி வந்து எடுக்காம, நாங்களா போயிட்டு வாலண்டியர் பண்ணின அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையாவே அந்த செரிஷிங் மொமெண்ட்ஸ் இந்த மாரி தான் இருந்தது. அ எந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபர்ஸ்ட் இல்ல சாரி 2ண்ட் போனது வந்து கைதடி முதியோர் இல்லத்துக்கு போயிருந்தேன். ஸோ அந்த டைம்ல வந்து எல்டர்ஸ் டே வந்திருந்தது. அப்ப அவங்கள எல்லாரும் கூப்பிட்டு நாங்க ஒரு ப்ரோகிராம் மாதிரி அவங்கள வந்து ஹேப்பியா வச்சிருக்கணும். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து ப்ரோகிராம்ஸ், பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது இந்த மாரிலாம் நடந்துச்சு. சோ அவங்களோட பேசுறதுக்கு எனக்கு கிடைச்சது. அவங்க எவ்வளவு மிஸ் பண்றாங்க அவங்களுடைய பிள்ளைகள. அது எல்லாமே ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருந்தது. நாங்க அந்த தப்ப எங்களுடைய லைஃப்ல செஞ்சிடக்கூடாது. நாங்க தெரிஞ்ச ஆட்கள் எல்லாருக்குமே சொல்லோணும். அவங்கலாம் அவங்க ரொம்ப அந்த பழகி போய் சொல்றாங்க. அவங்க கவலையோடலாம் சொல்லல. பையன மிஸ் பண்றேனே ஏன்னா அளவுலாம் இல்ல. என் பையன் இருக்கான், அவன் வேலைக்கு போறான், அவன் வெளிநாட்டுல இருக்கா. நாங்க இங்க இருக்கோம். அவ்வளவுதான் அவங்க சொன்னாங்க. ஆனா அந்த அவங்க வார்த்தைகள்ல தெரிஞ்ச அந்த ஒரு தவிப்பு, அவங்க பேர பிள்ளைகள பார்க்க முடியாத அந்த ஒரு ஏக்கம், அது எல்லாமே வந்து எங்களுக்கு சொல்லும்போது எங்களுக்கு இந்த வயசுலயே அது கிடைக்குது. நாங்க ஓகே இன் ஃபியூச்சர் நாங்க அத பண்ணக்கூடாது. எங்களுக்கு அது தெரியுது இந்த வயசுலயே அப்படின்றபோது நாங்க ரொம்பவே பிளெஸ்ட்டா தான் உண்மையா ஃபீல் பண்ணினேன். ஏன்னா நெறைய பேருக்கு இது தெரியறது இல்ல. சோ அவங்க அதுலலாம் ஒரு தாத்தா சொன்னாங்க, "எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும், என்ன ஒரு எங்களுக்கு வந்து என்ன ஒரு நோயா இருந்தாலும், கவலையா இருந்தாலும், நாங்களே எங்களுக்குள்ள பேசி தீர்த்துப்போம். நாங்களே வந்து எங்களுக்கு இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் தான் ஆறுதல். நாங்க பையன்ட்டலாம் பேச மாட்டேன். அவன்ட்ட சொல்லி அவன ஏன் கஷ்டப்படுத்திக்கிட்டு?" அப்படின்னு தான் அந்த தாத்தா சொன்னாரு. நான் வந்து ஆச்சரியமா பார்த்தேன். இப்ப கூட அந்த பிள்ளைகள் வந்து கவலைப்பட்டுறக் கூடாது. இந்த சிச்சுவேஷன்ல கூட. அவங்க தங்களுடைய குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கோணும். என்றது வந்து உண்மையாவே வந்து பெத்தவர்கள தாண்டி வேற யாரால அப்படி யோசிக்க முடியும்னு எனக்கு தெரியல. பட் அந்த ஒரு மொமெண்ட், அந்த ஒரு டே எனக்கு இன்னுமே வந்து அங்க போனதுல இருந்து, அங்க எல்லாரோடையும் கதைச்சு, அவங்க எல்லாரோடையும் சந்தோஷமா வச்சிருந்து, எனக்கு அங்கேருந்து வெளிக்கிட்டு வர்றது கூட எங்களுக்கு உண்மையாவே வந்து மனசு இல்ல. அங்கேயே ஒரு டேரா போட்டு உட்கார்ந்துடலாமான்ற மாரி தான் தோணிச்சுது. அவ்வளவு அந்த வளர்ந்த குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவோம் தானே. உண்மையாவே அந்த குழந்தைகள் அப்படின்ற ஃபீல வந்து நாங்க உண்மையாவே நெறைய இடத்துல ஃபீல் பண்ணேன். நெறைய பேரோட கதை கேட்கல. இந்த மாரி அவங்களுடைய சொல்ல முடியாத ஸ்டோரீஸ் அவங்கள நெறைய இருக்கு. அவங்க சொல்ல விரும்பாத அவங்க ஈவன் நெறைய பேர் இல்ல. எல்லாருமே வந்து பிள்ளைகள பத்தி ஒரு குறை சொல்லலையே! எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள் தான். அவங்க வந்து இந்த ஒரு வேலையால விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த ஒரு ரீசனால தான் இங்க நாங்க இருக்கோம். சோ அவங்க சந்தோஷமா இருக்கட்டும். என்ற ஒரு வார்த்தை தான் அகைன் நான் எல்லார்ட்ட இருந்தும் கேட்ட வார்த்தை. இட்ஸ் ஓவர்வெல்மிங் மாதிரி இருந்துச்சு. ஓகே. என்ற மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சம் எமோஷனல் ஆனேன். நான் அவங்க அப்படி பேசும்போது ரொம்பவே எமோஷனல் ஆற ஒரு டைப். அந்த மாரி யாராவது பேசினாங்கன்னா, பட் கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு, ஓகே அவங்கள சந்தோஷப்படுத்த வந்திருக்கோம் அப்படின்னு இந்த சாப்டர் எல்லாம் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு, அவங்களுக்கு பிடிச்ச மாரி அவங்கள பாட வச்சு, ஆட வச்சு நெறைய பேர் ஆடினாங்க, பாடினாங்க. அவங்களுக்குள்ள இந்த ஒரு உற்சாகம் இந்த வயசுல இருக்குது அப்படின்றது போது, அ அது ரொம்பவே ஹேப்பியா இருந்துச்சு எங்களுக்குமே பார்க்கிறதுக்கு. சோ, மனிதத்துக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இந்த மாதிரி நெறைய கல செயற்பாடுகள்ல வந்து நாங்க ஈடுபட்டிருக்கிறோம். நெறைய பேர பார்த்திருக்கோம். நெறைய பேருட அனுபவங்கள் வந்து எங்களுடைய வாழ்க்கை கல்வி ஆகி இருக்குது. சோ, எல்லாருடைய மனிதர்களுக்கு பின்னாடியுமே வந்து நெறைய ஸ்டோரீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரோட முகத்துக்கு பின்னாலயும். அந்த மாரி நெறைய ஸ்டோரீஸ் வந்து அவங்க சொல்லாமலே எங்களால வந்து புரிஞ்சு, அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சு. சோ, இதையெல்லாம் எத்தன பேருக்கு கிடைக்கும்னு சொல்லி தெரியாது. சோ, எங்களுக்கு கிடைச்சிருக்குது. இன்னொரு மனிதனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. சோ, அதுக்கு ரொம்பவே வந்து நான் பிளெஸ்ட்டா, தேங்க்ஃபுல்லா தான் ஃபீல் பண்றேன் எங்களுடைய மனித அமைப்புக்கு. அத தாண்டி வேற வாலண்டியர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி எண்ணும்போதும், மனிதத்தினூடா நிறைய விஷயங்கள் நாங்க செஞ்சிருக்கோம். ஆ அதையும் தாண்டி செய்யணும் அப்படின்னு சொன்னா, இப்ப நார்மலா இப்ப எங்களால முடிஞ்சது யுனிவர்சிட்டி பேட்ச்ல ஒரு சின்ன சின்ன குட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து, அ ஒரு இடத்துக்கு போய் ஒரு சிறுவர் இல்லத்துக்கோ, இல்லாட்டி ஒரு முதியோர் இல்லத்துக்கோ, இல்லாட்டி வேற எங்கேயாவது போய் இல்லாட்டி கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ணி, அவங்களுக்கு இப்ப நெறைய பேருக்கு வந்து இப்ப வேலை வாய்ப்பு பத்தி தெரியாம இருக்குமேன்னா, அந்த அளவு வந்து அவங்க அவேர் இல்ல. நாங்க ஒரு வேலைக்கு போகணும். கல்வியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றதே வந்து நெறைய பேருக்கு தெரியாம இருக்கு. சோ அந்த மாதிரி அவேர்னஸ் குடுக்குறது, அவங்களுக்கு ஏதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா சொல்றதா இருக்கட்டும். சோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த வாலண்டியரிங்ல வந்து நாங்க என்னால முடிஞ்ச இந்த மாரி குட்டி, குட்டி விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். உண்மையாவே வந்து வேற எந்த ஒரு விஷயத்திலுமே கிடைக்காத ஒரு சந்தோஷம் வந்து நாங்க இன்னொரு ஆளுக்காக செய்யும்போது, அவங்க அதுல அந்த ஹேப்பினஸ வந்து எங்களால ஃபீல் பண்ண கூடியதா இருக்கும்போது,
எங்களுக்கான அந்த ஹாப்பினஸ் வந்து அந்த டபுள், ட்ரிபிள் மடங்கு ஆகுது அப்படின்னு தான் சொல்லலாம் அக்கா. ஸோ இது உண்மையா எனக்கும் ஒரு ஓவர்வெல்மிங்கான ஒரு மூமெண்ட் தான். என்னடா நாங்க போன ஒரு ஜேர்னிய வந்து எங்களுக்கு திருப்பி காட்டுற மாதிரி தான் இந்த மூமெண்ட்ஸ் உண்மையில. உண்மையில என்ன கேட்டா, வாலண்டியரிங் நாங்க ஏன் பண்ணணும்னு சொல்லி கேட்டா, வாலண்டியரிங்ன்னு நான் சொல்றது வெறுமனே காசு குடுக்குறது இல்ல. மனிதர்களோட பழகுறதா இருக்கட்டும், இல்லாட்டி எங்கள சாராத மனிதர்களையும் வந்து நாங்க புரிஞ்சு கொள்றதா இருக்கலாம். எனக்குமே வந்து இந்த ஒரு சொசைட்டிய பத்தின ஒரு ப்ராடான வியூ வந்து வந்தேன்னு சொல்லி சொன்னா, சொசைட்டியோட ஒர்க் பண்ண ஆரம்பிச்ச பிறகு தான்னு சொல்லி சொல்லணும் உண்மையில. அதுக்கு வந்து மனிதன் வந்து ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய குடுத்தது. ஏனென்டா நீங்க சொன்ன மாரி தான் எல்லா அம்மா, அப்பாவுமே வந்து யோசிப்பாங்க இல்லையா? தனியா போறியா? ஏன் போற? தனியா போறியான்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனா, நாங்க ஒரு அண்ணா, அக்காமாரோட போறோம்ன்னு சொல்லி சொல்லியிருக்க, ஒரு குரூப்பா ஒரு 10, 20 பேர் சேர்ந்து போறோம்ன்னு சொல்லி சொல்லியிருக்க, அவைக்குமே வந்து ஒரு ஒரு பாதுகாப்பா இருக்கும் இல்லையா? யோசிக்கும்போது. ஸோ அதே மாரி மனிதன் வந்து உண்மையில நாங்க ஒரு ஃபேமிலின்னு சொல்லி தான் சொல்லுவோம் இல்லையா? நாங்க எங்க போறோம்னாலும் ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் போவோம். நாங்க எல்லாமே ஷேர் பண்ணுவோம். எல்லா 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 எங்கள்ட்ட இருக்க எல்லா ஸ்கில்ஸையும் யூஸ் பண்ணி அந்த இடத்துல அந்த ஒரு ஈவெண்ட்ட வந்து சக்ஸஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு வருவோம். நாங்க செய்கிறது வந்து மெட்டாக்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில 1% பிரயோஜனமா இருந்தா கூட, எங்களுக்கு வந்து அது பல மடங்கு திருப்தியையும், சந்தோஷத்தையும் குடுக்கும். ஸோ வாலண்டியரிங் எனக்கு என்ட லைஃப்ல வந்து கொண்டு வந்த சேஞ்சஸ் என்னன்னு சொல்லி சொன்னா, என்ன ஒரு பர்சனாலிட்டிய வந்து எனக்கு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. டெவலப் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. நீங்க சொன்ன மாரி ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நாங்க ஏன் வாழ்றோம்ன்றதுன்ற ஒரு மீனிங்க வந்து எங்களுக்கு குடுக்குறதுக்கு ஒரு பெரிய அளவுல வந்து ஹெல்ப் பண்ணுதா வந்து சொல்லலாம். ஸோ இந்த வகையில எனக்கும் வந்து நிறைய லைஃப்ல வந்து நிறைய நல்ல விஷயங்கள வந்து கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி சொல்லலாம். இந்த மாதிரியான அமைப்புகளா இருக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி இயங்குறதா இருக்கலாம். நிறைய விஷயங்கள வந்து எனக்கும் ஒரு பாசிட்டிவா கொண்டு வந்தேன்னு சொல்லி சொல்லலாம். மற்றது நீங்க சொன்ன மாரி நிறைய அவேர்னஸ் உண்மையா கணக்கு விஷயங்கள்ல வந்து சமூகத்துல வந்து அவேர்னஸ் இல்லாததுனால வந்து நிறைய வந்து மாறாமலே இருக்குது. ஸோ அந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளா இருக்கலாம், இல்லாட்டி போதைப்பொருள் பாவனையா இருக்கலாம். இது சம்மந்தமா வந்து நாங்க ஒரு அவேர்னஸ குடுக்கும்போது அந்த பிள்ளைகள் வந்து தவறான வழியில போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்காது. தங்களுடைய பாதைய வந்து தெளிவா கொண்டு போகக்கூடிய மாதிரி இருப்பாங்க. ஸோ இது சம்மந்தமா நிறைய அவேர்னஸ் ப்ரோகிராம்ஸ் வந்து நாங்க செஞ்சிருக்கோம். அதனூட நாங்களும் நிறைய லேர்ன் பண்ணி இருக்கிறோம். ஓ! இப்படியெல்லாம் கூட இருக்குமான்னு சொல்லி நாங்களும் நிறைய விஷயங்கள வந்து மாற்றத்துக்கு ட்ரை பண்ணி இருக்கிறோம். ஸோ உண்மையாவே லைஃப் வந்து ஒரு ஜேர்னி தான் இல்லையா? ஸோ இப்போ இந்த ஜேர்னில வந்து நாங்க ஒரு நல்ல பார்ட்ல வந்து மீட் பண்ணி இருக்கிறோம்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த வகையில வந்து உங்களுக்கும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சா கண்டிப்பா செய்யுங்க. ஏனென்டா பணத்தால மட்டுமே நிறைய விஷயத்த வந்து ஈடுகட்ட முடியாது. பணத்த தாண்டி இந்த மனிதர்களுக்கு தேவைப்படுறது வந்து மனிதர்களோட அருகாமையும், நேரமும் தான். இன்றைக்கு வந்து எங்களுக்கு காசு குடுக்குறது கூட ஈஸி. ஆனா டைம் குடுக்குறது அவ்வளோ ஈஸி இல்ல. ஸோ அந்த வகையில வந்து உங்களால முடிஞ்சா உங்கள சார்ந்து இருக்கிற இந்த சமூகத்துக்காக வேண்டி ஏதாச்சும் செய்யுங்க. ஏனென்டா கஜியானா எப்பவுமே சொல்ற மாதிரி, எங்களுக்கு வந்து இந்த சமூகம் நிறைய குடுத்துருக்கு. நிறையன்னா அது எண்ணிலடங்காத விஷயங்கள வந்து குடுத்துருக்கு இந்த சமூகம். அந்த சமூகத்துக்கு வந்து நாங்க குடுக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. ஸோ நாங்க இந்த ஜேர்னில வந்து மீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கு பவித்ராவோட வந்து நாங்க நிறைய விஷயங்கள வந்து கதைச்சிருந்தோம். கடைசியா வந்து இத மனிதத்தோட முடிச்சிருக்கிறோம்னு சொல்லி நினைக்கிறேன். இது உண்மையில ஒரு நல்ல ஒரு எண்டா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த எபிசோடுக்கானது. தேங்க் யூ பவித்ரா. உங்களோட டைமையும், மற்றது உங்களோட எனர்ஜியையும், உங்களோட நிறைய எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து இங்க வந்து ஷேர் பண்ணதுக்காக தேங்க் யூ ஸோ மச். இன்னொரு எபிசோட்ல நாங்க மீட் பண்ணுவோம். பாய். ஓகே அக்கா. பாய். நன்றி.